ஹர ஹர நம பார்வதீபதை ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, ஞானவேல் முருகனுக்கரோகரா, கந்தவேல் முருகனுக்கரோகரா. அருள்மிகு ஸ்ரீ பழனி பாலதண்டாய பழனிசுவாமி திருவடிகளே போற்றி போற்றி. பக்தாதி பேரன்பர்களே, இந்த சஷ்டி விரதம் என்றால் என்ன? 6 நாட்கள் சஷ்டி விரதம் எப்படி அனுஷ்டிப்பது? இந்த 6 நாட்களில் நம்ம வீட்டில் எவ்வாறு முருகப்பெருமானின் படம் வைத்து பூஜிப்பது என்பதற்கு உண்டான விளக்க உரை. இந்த 6 நாள் சஷ்டி விரதம் என்பது எம்பெருமானுடைய திருநெற்றிக் கண்ணில் இருந்து உதித்த 6 ஒளிப்பிழம்பாக வந்து கார்த்திகை பெண்களால் வளர்ந்து இந்த உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்வதற்காகவும் உலக தீமைகளை அழிப்பதற்காகவும் அவதார நோக்கம் செய்த எம்பெருமான் முருகனுடைய சக்தி நிலையில் இந்த அரக்கர்களை வதம் செய்யும் நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த 6 நாட்கள். இந்த 6 நாட்களும் இந்த பூவுலகம் நற்கதியில் இயங்குவதற்கும் தீய சக்திகளிலிருந்து இந்த பூவுலகை காப்பாற்றி வேத விற்பன்னங்களும் சிவஞானம் பெறக்கூடிய சிவனடியார்களும் பக்தி செய்யக்கூடிய பக்த பேரன்பர்களையும் எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு முருகப்பெருமான் நம்மளுடைய உயிர்களுடைய ஜனன மரணங்களை சரிவர இயங்குவதற்கு உண்டான நிலைப்பாட்டை இயக்கத்தை சரி செய்வதற்காகவே அவதரித்து இந்த 6 நாட்களும் அதற்கான வெற்றி வேலை சக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தியின் கையால் வாங்கி இந்த ஒவ்வொரு அரக்கர்களாக அழித்து அதன் பொருட்டு அவருக்கு 2 சக்திகளை பரிபூர்ண அனுகூலத்தோடு அந்த பரகதியை அடைவதற்குண்டான வழிகளை ஒவ்வொரு உயிர்களுக்கும் அளித்து அவர்கள் நற்கதி அடைவதற்கான நிலைப்பாட்டை கொடுப்பதற்காக இணைகிறார் திருக்கல்யாணம் செய்து. அவரை இந்த சூரசம்கார வேளையில் எந்த உயிர் அவரை நினைந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையிலுடைய பலவிதமான கஷ்டங்கள் தீயவினைகள் அகன்று அவர்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு உக்தியோடும் வைராகியத்தோடும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்திற்காக இருக்கிறார்களோ அந்த வேண்டுதலை விண்ணப்பம் செய்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் அடுத்த கந்த சஷ்டிக்குள் அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பொருட்டு எம்பெருமான் அனுகிரகித்துள்ளார். யார் அந்த மாதிரி கேட்டாலும் இறைவன் முருகப்பெருமான் அதை கொடுத்துருவார். இது சாட்சாத் உண்மை. அதற்கு முதல்ல உங்களுடைய மாறாத அன்பு முதலில் வைக்கணும். முருகன் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். உங்களை இறைவன் காப்பாற்றுறார், அவர் 2 இருந்து அதை செயல்பற்றுவார் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் இந்த விரதம் இருக்கிறது வேஸ்ட்டு. உள்ள அந்த வைராகியமும் நம்பிக்கையும் முருகப்பெருமான் மீது சரணாகதியும் அடைந்து எந்த உயிர் அதை செய்கிறதோ இன்று வரைக்கும் பல கோடி அன்பர்கள் அதை அந்த பொருட்டு விண்ணப்பம் செய்த விஷயங்கள் கிடைத்து அனுபவித்து வாழ்வாங்கு இந்த உலகில் வாழ்ந்து நற்கதி அடைந்திருக்கிறார்கள். அதனால் இந்த சஷ்டி விரதம் அப்படின்றத எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 6 நாட்களும் நமக்காக எம்பெருமான் அருள் பண்ணக்கூடிய முருகப்பெருமானை நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய முருகன் படம் இருந்தால் இல்லை முருகன் விக்கிரகம் இருந்தாலும் வேல் இருந்தாலும் அதை எடுத்து புனிதப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல அழகாக நெத்தியில் சுவாமி நெத்தியில் எல்லாமே நல்ல சந்தன குங்குமம் வச்சு அலங்கரித்து
தனியாக ஒரு துணி போட்டு அது மேலே வைத்து அவருக்கு அரளிப்பூவை சாற்றி உதிரிகளாக அர்ச்சனை பண்ணுறது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எந்த மணி என்ன டைமில் செய்யணும் அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுந்து விரதம் அனுஷ்டிக்கிறவா எழுந்து இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் உடலை தூய்மைப்படுத்தி இந்த படத்தை முன்வைத்து முருகனுடைய இருபுறங்களிலும் 2 விளக்கை ஏற்றி அவருக்கு உண்டான நிவேதனமாக பால், கற்கண்டு இல்லை அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய உணவு எச்சில் படாமல் இறைவனுக்கு எடுத்து வைத்து சரவண பவாய நம அப்படி என்று 108 முறை சொல்லி அரளிப்பூவால் அர்ச்சித்து இந்த 6 விதமான முருகப்பெருமானுடைய கவசங்கள் இருக்கிறது. அறுபடை வீட்டிற்கு உண்டான கவசங்கள். அந்த அறுபடை வீட்டு கவசங்களை ஒவ்வொரு கவசமாக ஒவ்வொரு நாளும் ஒரு முறை பாராயணம் செய்து தீபதூபாராதனை காட்டி இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். டெய்லியும் காலம்பரை 6 மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை முடிக்கணும். சாயந்தரம் ஒரு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று முருகனை தரிசனம் பண்ணணும். சாமி இதெல்லாம் ரைட்டு, எப்படி உணவு எடுத்துக்கிறது அப்படின்னா, முழுமையான 6 நாட்களும் இந்த வைராகியத்தோடு எந்த காரியத்திற்காக நீங்கள் விரதம் இருந்து அது நடந்தே தீரணும்னு நினைத்தீங்கன்னாக்கா, முதல் விதமான விரத முறை என்னென்ன, முதல் நாள் ஒரு மிளகு உணவாக எடுத்துக்கணும். 2ஆம் நாள் 2 மிளகு எடுத்துக்கணும். அந்த மிளகு மட்டும்தான் சாப்பிடணும். தண்ணி மட்டும்தான் ஆகாரம். பாலோ பழமோ எதுவும் எடுத்துக்கூடாது. முதல் நாள் ஒரு மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகு, 4ஆம் நாள் 4 மிளகு, 5ஆம் நாள் 5 மிளகு, 6ஆம் நாள் 6 மிளகு. இந்த 6 மிளகை மட்டுமே உட்கொண்டு தண்ணீரை மட்டும் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்து திருக்கல்யாணத்தை 6வது நாள் சூரசம்கார நிகழ்வை ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்தில் தரிசனம் பண்ணிட்டு அடுத்த நாள் 7ஆம் நாள் திருக்கல்யாணத்தை கண்ணார் பார்த்துவிட்டு அப்புறம்தான் விரதத்தை முடிக்கணும். ஒவ்வொருத்தர் சூரசம்காரம் முடிஞ்ச உடனே எடுத்துக்குவாங்க, முடியாதவங்க. அதை விட சிறந்தது திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணிட்டு பண்ணுறது தான் நிறைவு. இதுதான் முழுமையான 6 நாள் விரதாச்சர முறை. சாமி இப்படிலாம் முடியாது சாமி, வேலைப்பளு இருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்குது, மாத்திரை எடுத்துட்டுருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, காலம்பெற ஒருவேளை உணவு எடுத்து விரதம் இருக்கலாம். ஒருவேளை மட்டும் காலையில் மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்றது தண்ணீர் மட்டும், அதுவும் சாத்வீக உணவு. உப்பு, காரம், வெங்காயம், பூண்டு, மசாலா ஐட்டம்லாம் எதுவும் சேர்த்துக்கூடாது. சுவை மறந்து சாத்வீக உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த மாதிரி அனுஷ்டித்து கடைபிடிக்கலாம். இல்லை சாமி ரொம்ப கடுமையான வேலை செய்கிறேன், என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் காலை மதியம் 2 வேளை உணவு எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்னது பரிபூர்ணமான விரதம், 2வது சொன்னது மத்தியமமான விரதம், 3வது சொன்னது விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான கடைசி முறை. இந்த 3 தான் முறையான விரதாச்சாரம். மற்றவா முடியலன்னா அந்த நாளில் சைவத்தை மட்டும் எடுத்துட்டு சுவாமியை விண்ணப்பம் வச்சுக்கோங்க. அதற்குண்டான பலனை அதற்குண்டான நிலையில் இறைவன் கொடுப்பார். யாருக்கும் இல்லை அனுகிரகம் பண்ண மாட்டலாம் சாமி சொல்ல. உங்களுடைய ஆன்ம நிலையில் எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதற்குண்டான அதிகப்படியான பலனை பெறணும் அப்படின்னா எது வேணுமோ அதை எடுத்து நீங்கள் செய்யலாம். இல்லை சாமி இந்த 6 நாளும் அப்படி இருக்க முடியல, ஆனால் இறைவனுக்கு நான் முருகனை எனக்கு பிடிக்கும், இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா இந்த சூரசம்காரம் அன்னைக்கு அதிகாலை எழுந்து வீட்டில் அதே மாதிரி சொன்ன மாதிரி படங்களை வைத்து பூஜித்து 108 முறை சரவணபவாய் சொல்லி அன்றை சஷ்டி கவச பாராயணம் பண்ணி சாயந்தரம் சூரசம்காரத்தை பார்த்து விட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் ஒரு நாள்
24 48 மணி நேரம் அந்த திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீர் மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு நாள் விரதம் இருந்து பண்ணலாம். அதற்கும் சுவாமி அனுகிரகம் கொடுக்குறார். அந்த ஒரு நாள் முழுமையாக இப்படி இருக்கணும் இந்த விரதத்தை இருந்தேன்னா அதற்குண்டான அனுகிரகத்தை இறைவன் முருகப்பெருமான் எம்பெருமான் அந்த வேலாயுதபாணி தண்டபாணி தெய்வம் கொடுக்கிறார். அதனால் இந்த சஷ்டி விரதத்தை பக்தாதி அன்பர்கள் இந்த சொன்ன விஷயங்களை எந்த பொருட்டு எடுத்துக்க முடியுமோ அந்த வகையில் தாங்கள் அனுஷ்டித்து நீங்கள் வாழ்க்கையில் பல பொருளும் பொன் சேர்க்கையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் தண்டபாணி பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.